தக்காளி தொக்கு பண்ணுறதுக்கு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடவுளுத்தம் பருப்பு சோம்பு போட்டு தாளிச்சிட்டு 3 பெரிய வெங்காயம் போட்டு வதக்கிட்டு 3 பச்சை மிளகா கீரி போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இந்த மாதிரி வதக்கிக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 6-7 பல் பூண்டை தட்டி போட்டுக்கலாம். பூண்டு கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 4 தக்காளி வெட்டி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் தக்காளி வதங்குறதுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. ஒரு 4 தக்காளி ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, சோம்பு பொடி ஒரு 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியது தான்.